மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையாதீங்கள், இவனை சிலுவையாதீங்கள். இவன் செய்த குற்றம் என்ன? அப்படியானால் இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே இவனை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்வையிடப்படுகிறார். அவருக்கு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே நம்ம கொண்டு போய் ஒரு கோர்ட்டில் நிற்க வச்சா, அல்லது நம்ம ஏதாவது ஒரு கேஸில் அகப்பட்டு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நல்ல தீர்ப்பை தான் எதிர்பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை என்னும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு மரண தண்டனை கொடுக்கும் அளவிற்கு அவர் என்ன செய்தார்? அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அதாவது பொல்லாத அழகை என்னிடத்தில் வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று அவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார். விவிலியம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் ஒரு மனிதனைப் போல இருந்தார், பாவம் ஒன்றை தவிர. அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். ஆனால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. யாருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. உங்கள் கடின இருதயம் உங்களை மாற விடலை, நீங்கள் ஒரு விஷயத்தை சேமித்து வைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய இந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காக அவருடைய வேதனையை நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். அப்படின்னா நீதி தீர்ப்பின் போது அவங்களால் நிலை நிற்க முடியாது. அவன் தப்பு செஞ்சால் அவனுக்கு கட்டாயம் தண்டனை ஏதாவது ஒரு நாள் இருக்கத்தான் போகிறது. அதாவது சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார், ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றிற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். அதாவது கடவுள் கட்டாயமாய் தீர்ப்பு வழங்குகிறவர். அவன் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்குகிறவர். இளமை பருவத்திற்கு அவர் சொல்லுகிறத பாருங்களேன். சபையுரையாளர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், இளையோரே இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள், ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பூமியில் அதற்கு உரிய தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டே ஆகும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதுதான் நமக்கு பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கும்பல், ஒரு 3-4 பேர் இணைந்த ஒரு கும்பல் நம்ம தமிழ்நாட்டில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு போனாங்க. அங்கே ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியை மிரட்டி அவங்களுடைய செயின், நகை, அவங்க வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் இதையெல்லாம் பிடுங்கி கொண்டாங்க. பிடுங்கிட்டு சும்மா போகாமல் அந்த பெண்ணையும் கொன்று அந்த வீட்டிலேயே போட்டுட்டு இருந்து தப்பித்து போனார்கள். தப்பித்து போனவங்க தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இங்கிருந்து மும்பை பட்டணத்திற்கு போய் அங்கே இருந்தாங்க. துப்பு துலக்குவதற்காக நம்ம போலீஸ் வந்தாங்க. நிறைய பேரெல்லாம் வந்து பார்த்தாங்க, நாயை கூட்டிகிட்டு வந்தாங்க, பல இடத்துக்கு போனாங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்ன பண்ணியும் கண்டே பிடிக்க முடியல.
இவங்க இங்கிருந்து போனவங்க நல்ல பணம் அங்கே கிடைத்ததுனால அந்த பணத்தை வைத்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அங்கே தன் இஷ்டம் போல் செலவழித்தார்கள். நாட்கள் போகும்போது இங்கே நடந்த சம்பவத்தை அவங்க கவனித்தாங்க. அவங்க எல்லா பக்கமும் தேடி ஒன்றும் கிடைக்கல. ஆகவே இவங்களும் நிம்மதியாக இருந்தாங்க. ஒரு வருடத்திற்கு மேலேயே ஆனது. எந்த பிரச்சனையும் வரல. இவங்க தேடுவதை அவங்க நிறுத்திட்டாங்க. அந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அங்கே இருந்து திரும்ப கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க. தமிழ்நாட்டிற்கு வந்து மறுபடியும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எப்படியாவது இன்னொரு வீட்டை சந்திச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி யாராவது தனியாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து நகையை பிடிங்கொண்டு மறுபடியும் வேறு ஏதாவது ஊருக்கு போயிடணும். இதுதான் அவங்களுடைய பிளான். போலீஸு டோட்டலாகவே இந்த ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுவுமே கிடைக்காதனால விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்கள், இவங்க திரும்ப ஊருக்கு வந்தபோது ஏதோ ஒரு டவுட், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து போலீஸ் இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனால் அந்த பழைய ஃபைலை ஞாபகம் வைத்திருந்து அந்த ஃபைலை எடுத்து இவங்களை பற்றிய டீட்டெயில்ஸை அதோடு சேர்த்து மேட்ச் பண்ணி கடைசியில் இவங்க தான் அந்த கொலையை பண்ணது, இவங்க தான் அந்த திருட்டை பண்ணது என்பதை கண்டுபிடித்து கடைசியாக இவங்களுக்கு தண்டனை கொடுத்ததாக கடந்த நாட்கள் பேப்பரின் செய்தியில் நான் வாசித்தேன். பார்த்திங்கன்னா அவங்க நினச்சாங்க இதெல்லாம் நம்ம மேலே வராது, ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு நினைத்து கொண்டாங்க. ஆனால் பாருங்களேன், தண்டனை எப்படியோ எங்கேயோ சுற்றி அவங்கள கரெக்டாக பிடிச்சிச்சு. வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆனால் அவங்க மேலே இருந்த குற்றம் குற்றமாகவே இருந்தது. ஒரு டைம் வரும்போது அதற்குரிய தண்டனை கிடைச்சிச்சு. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். கடந்த நாட்களில் ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. அவர் செஞ்ச குற்றத்தை எல்லாம் எண்ணிக்கை பண்ணி அவருக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. அப்படின்னா அவர் 104 வயசு வரைக்கும் அவருக்கு தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அவ்வளோ வயசு வாழலை. ஒரு 70-80 வயசுலேயே போய் சேர்ந்தார். அந்த மாதிரி நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை வர வேண்டி இருந்துச்சுன்னா நம்முடைய வயசிற்கு மீறி, நம்முடைய பலத்திற்கு மீறி நம்ம தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இங்கே நடந்தது என்ன பாருங்கள், பைபிள் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 53:6 சொல்லுகிறது, ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம், ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். ஆண்டவராகிய இயேசுவின் மீது சுமத்தினார். நம்ம எல்லாருடைய தப்பிதங்களையும் கொண்டு போய் அவர் மேல் சுமத்தினார். ஒரு மனிதனுடைய நான் செய்த தீச்சலுக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொள்ளணுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்க. 2 பேர்த்துடைய தப்பிதங்களை நான் சுமக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். சரி விடுங்க, நம்ம குடும்பத்துடைய தப்பிதங்களை எல்லாத்தையும் என் மேலே நான் சுமந்து கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்குரிய தண்டனை நான் அனுபவிக்கணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் மீது முழு உலகத்துடைய அத்தனை பேருடைய தப்பிதங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. சர்வ வல்லமையுள்ள கடவுளுங்க, எல்லாம் வல்லவருங்க. ஆனால் அவர் மனதுருக்கம் உள்ளவர். நீங்களும் நானும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எல்லா தப்புகளையும், எல்லா தப்பிதங்களையும், எல்லா தீமைகளையும் தன் மீது சுமந்து கொள்ள அவர் இணங்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கி ஒருவேளை இந்த தப்பிதங்களை, இந்த தீமைகளை சுமந்து அந்த தீமைக்குரிய தண்டனையாக நம்ம வாழ்க்கையில் தோல்விகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து கண்ணீரோடு கூட இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. என்னுடைய தீமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் மீது சிலுவையில் சுமந்து கொண்டார் என்பதே விவிலியம் நமக்கு காண்பிக்கும் மிக அருமையான ஒரு விளக்கம். நீங்கள் பாருங்கள், நம்ம வேதனையோடு கூட இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய குற்றங்களை நான் சுமந்து கொண்டேன், நீ அடைய வேண்டிய தீர்ப்பை நான் அடைந்தேன், நீ மரண தண்டனையை அனுபவித்திருக்க வேண்டும், ஆனால் நான் மரண தண்டனையை அனுபவித்தேன், எனக்காக அல்ல
உனக்காக என்று இயேசு கிறிஸ்து நமக்காக இன்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்வோம். அவர் என்னுடைய தீமைகளை எனக்காக நியாய தீர்ப்பு அடைந்தார், எனக்காக தண்டனை தீர்ப்புக்குள் ஆனார் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் இதில் இன்னொரு குணாதிசயத்தை அவர்கிட்ட நம்ம கவனிக்க வேணுங்க. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த ஸ்தலத்தில் இருந்து. பாருங்கள், மத்தேயு 5:39 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, தீமைக்கு மட்டும் எப்போதும் எதிர்த்து நிற்காதீங்க என்று அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்ததோடு இயேசு கிறிஸ்து நிற்கலைங்க, அவரும் அதை செய்தார் என்பதை நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். என்னென்னா, அவருக்கு நேரிட்ட எல்லா தீமைகளிலும் மிக பொறுமையோடு கூட இருந்ததை நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைதியாக பிடித்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திலேருந்து கைதியாக பிடித்து கொண்டு போகிறாங்க. பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, ஏரோதுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையுமே எதிர்த்து நிற்கலை. கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு தன்னை கையளித்திருந்தார் என்று விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 6:38 சொல்லுகிறது, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். நான் சொல்கிறாரு, என் விருப்பத்தை இல்லைப்பா, என் அப்பாவின் விருப்பத்தை செய்வதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். எபிரேயர் 10:9 என்ன சொல்லுகிறது, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றார். நீங்கள் விவிலியத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டதை நாம் பார்க்க முடியும். அப்போது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை எதிரிட்டு வந்து நின்ற மனிதர்களை இவர் எதிர்த்து நிற்கவில்லை. அவங்க செய்கிறது தீமை தான் அப்படிங்கிறது தெரியுது. தன்னை கொண்டு போய் பிலாத்திடத்திலும் ஏரோதிடத்திலும் ஒப்படைக்கிற குரு தலைவர்கள் இவங்கெல்லாம் எதற்காக இவரை கொண்டு போய் ஒப்படைச்சாங்க? இவர் மேலே இருந்த பொறாமையினால். இவர் ஒரு பெரிய தலைவராக மாறிட்டார்னா மக்களெல்லாம் இவருக்கு பின்னாடி போயிடுவாங்களே, நமக்கு பெரிய ஒரு அதிகாரம் இல்லாமல் போயிருமே, நமக்கு வேல்யூ இல்லாமல் போயிருமே என்று நினைத்ததுனால இந்த குருக்களும் தலைவர்களும் இவரை கொண்டு போய் பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் கொண்டு போய் இவரை தலைமை சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி, ஏரோதிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி, பிலாத்திடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக போராடுகிறாங்க. இவருக்கு நல்லாவே தெரியுது இவங்க ஏன் போராடுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இவருடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது என்ன? கடவுளுடைய திருவுளம் இது, ஆகவே இவர்களுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்பதில் மிக தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனால் தனக்கு வந்த தீமையை எதிர்த்து நிற்கவில்லை, அதை எதிர்த்து போராடவில்லை, அவரை திருப்பி அடிக்கவில்லை, அமைதியாக அவர் நின்றார். கடந்த நாட்களில் ஒரு சின்ன சம்பவத்தை நான் வாசித்தேன். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்தது. அந்த பணக்கார குடும்பம் எந்த அளவுக்கு பணக்காரன்னா, அவங்க சொந்தமாகவே ஃப்ளைட் வைத்திருக்கிற அளவுக்கு பணம் நிறைந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்ட அந்த குடும்பம் என்ன செஞ்சிச்சு பாருங்கள். ஒரு நாள் அந்த ஃப்ளைட்டில் போய் எப்படியாவது அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கெனானிபல்ஸ், அவங்க அந்த காட்டுவாசிகளுக்கு எப்படியாவது இயேசுவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் வந்தது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்களாம், எப்படியாவது இவங்ககிட்ட போகணும். ஏன்னா அவங்ககிட்டலாம் போனால் அவங்களுடைய அந்த எண்ணமே எப்படிப்பட்ட எண்ணம்னா, ஆட்களை மனிதர்களை கொன்று சாப்பிடுவது தான் அவங்களுடைய பழக்கமேவான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்களாம், இவங்கக்கிட்ட நேரடியாக போக முடியாது இல்லையா, அதனால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்களாம். அது என்னென்னா, ஏறக்குறைய தரை வரைக்கும் கீழே இறங்கி போகும், ஆனால் கீழே லேண்ட் ஆக வேண்டியதில்லை, அவ்வளோ கீழே இறங்கி போகக்கூடிய ஃப்ளைட்டை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்களாம், அடிக்கடி அந்த காட்டுவாசிகள் வாழக்கூடிய இடத்திற்கு இவங்க ஃப்ளைட்டில் போவாங்களாம். அந்த காட்டுவாசிகள்லாம் எப்படி வாயை திறந்து பார்ப்பாங்களாம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில பரிசு பொருட்களை, தின்பண்டங்கள் மேலே இருந்து தூக்கி கீழே போடுவாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இதை எடுத்துகிட்டு சாப்பிட்டு கொண்டு போவது உண்டா. இவங்க கையை அசைப்பாங்களாம். கொஞ்ச நாள் போக போக இவங்க அடிக்கடி வந்து போகிறது ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், இந்த முறை நம்ம என்ன பண்ணலாம்னா, இறங்கி
அந்த காட்டுவாசிகளை நம்ம எப்படியாவது சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கிட்ட இவங்க வந்து ஃப்ளைட்டை இறக்கிட்டு எப்படி போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே நின்று கொண்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசிகள் ஒரு பெரிய கூட்டமாக ஈட்டி கம்பு கத்தியோடு அவங்க வந்தாங்களாம். இந்த இந்த இவங்க இப்படி வரதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆபத்து தனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்டில் ஏறி அந்த இதை ஆன் பண்ணி, ஸ்பீக்கரை ஆன் பண்ணி இவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இப்படி வந்தோம், இப்படி மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த காட்டுவாசிகள்லாம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த காட்டுவாசிகள் பக்கத்தில் வந்து இவங்கள கத்தி எடுத்து குத்தி, அவங்கள அம்பு வச்சு குத்தி, அவங்கள கொன்று அந்த பக்கத்தில் இருந்த அந்த நதியில் தூக்கி போட்டாங்க. இவங்க செத்து கிடக்கிறாங்களாம். இவங்களுடைய பாக்கெட்டில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுவதற்காக கவர்மெண்ட் வந்துச்சு, இவங்களை தூக்கிட்டு போயிடுச்சு. இவங்களுடைய பாக்கெட்டில் 2 பேர்த்துடைய பாக்கெட்லேயுமே கையில் துப்பாக்கி இருந்ததாம். அந்த துப்பாக்கியை பார்த்தபோது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டதான். ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துலேருந்து தூரத்தில் அந்த காட்டுவாசிகள் வர்றது தெரியக்கூடிய இடத்துல தான் இருந்துச்சான். இவங்க நினச்சிருந்தா இந்த துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட்டிருக்க முடியும். இவங்களை சுட்டிருந்தா அவங்க செத்துருப்பாங்க. ஒரு 1-2 பேர் சாகிறத பார்த்துருந்தாங்கன்னா அவங்க திரும்பி போயிருக்க முடியும். ஆனால் இவர்களுடைய கருத்து என்னவா இருந்தது என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை துப்பாக்கியை எடுத்து அவங்கள சுட்டு இருந்தால் அவர்களுக்கு பின்னாட்களில் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாமல் போயிருந்திருக்கும் என்று சொல்லுகிறாங்க. இந்த குடும்பத்தில் கணவர் வந்திருந்தார், கணவரோடு கூட இன்னும் அவருடைய நண்பரும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்துடைய மனைவியோ பிள்ளையும் வராமல் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பின் நாட்களை குறித்து சொல்லும்போது அவருடைய மனைவியும் பிள்ளையும் அதே அமேசான் காட்டில் அதே ஆட்களுக்கு, அந்த கொன்ற மனிதனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர் மீட்புக்குள்ளே போய் இன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவங்க மனதுக்குள்ளே இருந்தது என்னென்னா, தனக்கு தீமை செய்ய வருகிறவர்களுக்கு தீமை செய்யாத ஒரு மனநிலை, இயேசுவின் மனநிலை இருந்தது. ஆகவே இந்த ஸ்தலத்தை பார்க்கிற நாம் 2 விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்வோம். உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதினால் தண்டனை தீர்ப்பை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். நமக்காக அவர் இந்த தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். 1. 2வது, அவர் தீமைக்கு எதிர்த்து நிற்கவில்லை. நாம் இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு ஆறுதல் தான், நமக்கு தண்டனை தீர்ப்பு வரவில்லை. அவர் தண்டனை தீர்ப்பை பெற்றுக்கொண்டனால தான் நம்ம நிம்மதியாக உட்கார்ந்திருக்க முடிகிறது, நம்ம தப்பித்து கொள்ள முடிகிறது. அவரை நம்புகிற நாம் இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ள முடிகிறது. 1. 2வது, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக அற்புதமான ஒரு பாடம் இருக்குதுன்னா, தீமை செய்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதை மனதில் கொண்டு இந்த லெந்து நாட்களில் இந்த 2 கருத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி கொண்டு நம் தொடர்ந்து வாழ்க்கையை நம்ம ஓட போகிறோம். ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை, நமக்காக தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொண்டு இன்று ஒரு சிறு ஜெபம் நாம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் செய்த எல்லா தீமைக்கும் எல்லா தப்பிதங்களுக்கும் நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் செய்து வந்த எல்லா பாவங்களையும் உம்முடைய பாவத்தில் வைக்கிறோம், உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான வேண்டாத பழக்கங்களை கூட உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுக்காக நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதோடு கூட இனி ஆண்டவரே, நீர் சொல்லிக் கொடுத்தது போல ஒரு கன்னத்தில் அறைகிறவர்களுக்கு மறு கன்னத்தை காண்பிக்கும் அளவிற்கு அன்புள்ளம் கொண்டவர்களாய், உம்மை போல தீமைக்கு எதிர்த்து நில்லாதவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உன்னுடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த கிருபை இறங்கி வர வேண்டும் என்று மிக கருத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.